எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் வந்து அவரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ன்றதுனால ரொம்ப ஒரு ஏழ்மையான சூழல்ல தான் இருந்தாங்க. வாடகை வீட்டில் தான் இருந்தாங்க. இப்போ இருக்கிற சிஎம் சொல்கிறோம் இல்லையா விஜய் சார், அப்போ நான் போய் சேரும்போது அவருக்கு வந்து வயசு வந்து 6 வயசு. 6 வயசு சின்ன பையனை பார்த்தவர் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு சிஎம். எனக்கு அவங்களுடைய தங்கச்சி ஒன்று இருந்தது அவருக்கு, வித்யா அப்படின்னு ஒரு பாப்பா இருந்து. நான் சேரும்போது அந்த பாப்பாவுக்கு ஒரு 2 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். இவருக்கு 6 வயசு, 2-3 வயசு. அந்த குழந்தை வந்து ப்ளூ பேபியா மாறி அந்த குழந்தை வந்து இறந்துச்சு. அதுல இருந்து தான் இவருக்கும் கொஞ்சம் வந்து ஒரு பிடிமானம் இல்லாம யாருக்கிட்டையும் பேசுறாம கொஞ்சம் உம்முன்னு இருக்க ஆரம்பிச்சார். அது இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. கரெக்டாக விஜயகாந்த் வந்து ஊர்லேருந்து வந்து பைக்கில் வருவார். அவர் பேர் விஜயராஜன்வாங்க. அதுக்கப்புறம் தான் விஜயகாந்த் பேரெல்லாம் மாறிச்சு. அதுலேருந்து எனக்கு பழக்கம். டெய்லி 2 பேரும் ஈவினிங் என்ன மீட் பண்ணுவோம், உட்காருவோம், பேசுவோம். நான், ராவுத்தர், விஜயகாந்த் சார் 3 பேரும் ஒன்றா தான் இருப்போம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் 3 பேரும் ஒன்றா தான் படுத்துருக்கோம். அதை வந்து ஒரு ரெடி பண்ணேன். விஜய் சாருக்காகவே ஒரு கதை ரெடி பண்ணி டைரக்டர்கிட்ட சொன்னேன். அப்புறம் அந்த கதையை விஜய் சாரும் கேட்டார். கேட்டோன்னா அதில் எண்டில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, என் மேலே லைட் எல்லாம் படக்கூடாது, நான் வந்து ஒரு சினிமா நடிகனாக தான் அது கதையே இருக்கும். கடைசியில் தன் தங்கச்சிக்காக வேண்டாம், என் மேலே லைட்டே பட வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது தான் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் வரும். நிறுத்துங்க. அப்புறம் அவர் என்ன சொன்னார், இல்லை அதெல்லாம் வேண்டாம், அந்த நெகட்டிவ் தாட் வேண்டாம், பாசிட்டிவாகவே படுத்த முடியுங்க அப்படின்னாரு. சரிங்க அப்படின்ட்டு பாசிட்டிவாக முடிக்கிறது. அந்த நேரம் தான் காதலுக்கு மரியாதை ரிலீஸ் ஆச்சு. வந்த உடனே இப்போ என்ன ஆயிடுதுன்னா, நம்ம ஆக்ஷன் லவ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணோன்னா இப்போ இல்லை இது வேற ட்ரெண்ட் ஆகுது, காதலுக்கு மரியாதைன்னு அது படம் ஓடுது, அதனால லவ் சப்ஜெக்டே பண்ணுறேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தார். அதனால அது ஒன்று மிஸ் ஆச்சு. ஹலோ சார், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ வெல்கம் டு அவர் ஷோ சார். நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் ஒரு சிலருக்கு வந்துட்டு சினிமா ஆசை இருக்கும். பட் ஆனா வந்து உங்களோட லைஃப்ல சினிமால டைரக்டர், ப்ரொடியூசர், ஆக்டர், ரைட்டர் இப்படி வந்துட்டு நிறைய துறையில ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ எந்த அளவுக்கு ஹாப்பியா பிளஸ்டா ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலா வந்து எங்க அப்பா வந்து டைரக்டர். அந்த சினிமா பாரம்பரியங்கிறதுனால தான் இப்போ எங்க அப்பா ஆனால் வந்து வளர்க்கும் போது எங்களை வந்து சின்ன வயசுலலாம் என்ன சொல்லுவாருன்னா, நான் படுற இந்த கஷ்டம் நீங்கள் படக்கூடாது, 24 மணி நேரம் சினிமான்னு இருக்கிறேன், அதனால பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட என்னால் பார்க்க முடியல, திடீர்னு யாராவது ஒய்ஃப் பேர்னா எனக்கு சொல்ல முடியல, அந்த சினிமாவுடைய 24 மணி நேரம் இருக்கிறதுனால எனக்கு வந்து அதுவே மறந்து போகுது, அந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் வரக்கூடாது, நீங்கள்லாம் நல்லா படித்து பெரிய ஆஃபீஸில் ஃபேனு ஏசியோட உட்காந்து வேலை செய்யணும், அதை பார்க்க தான் எனக்கு ஆசை அப்படின்வாரு. அதுக்கப்புறம் என்னென்னா, சனி ஞாயிறானா நீங்கள் வந்து பொண்டாட்டி பிள்ளைங்களை கூப்பிட்டு எங்கேயாவது பீச்சு, பார்க்கு எங்கேயாவது போகணும் அப்படிலாம் நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் யாரையும் கூட்டிகிட்டு என்னால் வந்து பொண்டாட்டியும் பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போக முடியல. சனி ஞாயிறுனா கூட எனக்கு ஷூட்டிங்கு, எடிட்டிங்கு இதுலேயே நான் கழிச்சிடறேன், அதனால் அப்படி இருக்கக்கூடாது, நீங்களாம் நல்லா இருக்கணும் அப்படின்வாரு. ஆனால் என்னன்னே தெரியல, தந்தை இழந்தால் கல்வி போகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்கள் அப்பா வந்து இறந்தார். நான் அப்போ பிஏ படிச்சுக்கிட்டு இருந்தேன், செகண்ட் இயரு. உடனே படிப்பு போயிடுச்சு அப்பா இறந்த உடனே. குடும்ப சூழல், அப்புறமா வந்து அம்மா, அக்கா, தம்பி, அண்ணன், தங்கச்சி எல்லாம் ஒரு இதில் வரணும் அப்படின்றதுக்காக வேலைக்கு போக ஆரம்பித்தேன். வேலைக்கு போகணும் கூட உடனே நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வரல. நான் வந்து லேபார்ட்டரியில் தான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணேன். எங்கள் சித்தப்பா வந்து லேபார்ட்டரி வச்சுருந்தார். அவர் பேர் விடிஎஸ் சுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு. கமலா தேட்டர் பக்கத்தில் தான் நியூ இயரா ஃபிலிம் லேபார்ட்டரின்னு வச்சுருந்தார். நான் ஃபஸ்ட்டு வேலை பார்த்ததே ஃபிலிம் வந்து எப்படி வந்து காயும், இதுலேருந்து உள்ளேருந்து வரும், டெவலப்பர்லேருந்து வரும், வந்து அது எப்படி வந்து அப்படியே சுத்தம், அது எப்படி காயும், அதை எப்படி கட் பண்ணுறது, இந்த வேலை தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் சித்தப்பா என்ன பண்ணார், இல்லை செந்தில் இது மட்டும் இல்லை, ஹவு டு மேக் ஃபிலிம் அப்படின்ட்டு ஊட்டியில் போய் நீ அதை கற்றுக்கோ, ஃபிலிமை எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அந்த கம்பெனியில் போய் நான் வேலை பார்த்தேன். ஆர்ஓ கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து இங்கே வந்தேன். இங்கே வந்தோடனே என்னுடைய என்ன டைம் தெரில, சென்குப்தான்னு ஓனர் இருந்தார், அவர் இறந்துட்டார். இறந்தோடனே அந்த லெபார்ட்டரி மூட வேண்டிய சூழல் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து கலர் மாறிடுச்சு, கலர் வந்துச்சு. கலர் ஃபிலிம் வந்தோடனே பிரசாத் லேப் வந்து ஓப்பன் பண்ணாங்க. பிரசாத் லேப் ஓப்பன் பண்ணோன்னா அங்கே மோகன்தாஸ்ன்னு ஒருத்தர், அவர் தான் ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்டு. அவரை போய் பார்த்தா அவர் என்னை கொண்டு போய் அங்கே சேர்த்தார் பிரசாத் லெபார்ட்டரியில்.
அங்கே சேர்ந்து மாடர்னான அந்த இதை மிஷின்ஸை பார்த்தோம். எல்லாமே ஆட்டோமேட்டிக், எதுவுமே வந்து நாம் எதுவுமே பண்ண தேவையில்லை, அதுவாகவே எல்லாமே பண்ணோம். அவ்வளோ ஸ்பீடு வேறு, பயங்கர ஸ்பீடில் ஒர்க் பண்ணோம். அந்த இதெல்லாம் அப்படி போட்டால் பிரிண்ட்டு உடனே சர்ன்னு வந்துடும். அந்த மாதிரிலாம் மாடர்னான ஒரு டெக்னிக்கெல்லாம் கற்றுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அங்கே ஒர்க் பண்ண எல்லாரும் சொன்னாங்க, உங்கள் அப்பா டைரக்டரு, நீங்கள் எதுக்காக லெபார்ட்டரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, யாருக்கிட்டையாவது அசிஸ்டன்ட் டைரக்டரை போய் சேரலாம்லன்னாங்க. அப்போ தான் எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் வந்து சட்டம் ஒரு ரிட்டரை படம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போது என்னன்னா டைரக்டருடைய சந்திரசேகர் சாருடைய மிஸ்ஸஸ் வந்து அந்த ஷோபா வந்து அவங்களுடைய அப்பா வந்து நீலகண்டன் சார் வாகினி ஸ்டுடியோவில் இருந்தார். எங்கள் அப்பா வாகினி ஸ்டுடியோவில் இருந்ததுனால அவங்க 2 பேரும் நல்ல பழக்கம் இருந்தது. அதனால நான் அவரை போய் பார்த்தேன், நீலகண்டன் சார். பார்த்த உடனே இந்த மாதிரி உங்கள் மருமகன் வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் படம் பண்ணிகிட்டு இருக்காரு, என்னங்க அசிஸ்டன்ட் டைரக்டரை சேர்த்து விடுங்க அப்படின்னு. அப்புறம் தான் வாங்க அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் சார்கிட்ட கொண்டு வந்து சேர்த்து விட்டார். அப்போ வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் வந்து அவரே ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ன்றதுனால ரொம்ப ஒரு ஏழ்மையான சூழலில் தான் இருந்தாங்க. வாடகை வீட்டில் தான் இருந்தாங்க. ராம் தேட்டருக்கு பின்னாடி தான் வாடகை வீட்டில் தான். அங்கே தான் நான் போய் சேர்ந்தேன். சேர்ந்து 2 பேரும் டிவிஎஸ் வீட்டில் தான் என்ன அவர் ஓட்டுவார், நான் பின்னாடி உட்காந்துருப்போம். போய் வாய்ப்பு தேடுவோம். போய் வாய்ப்பு தேடி கதை சொல்லி அதுக்கப்புறம் தான் நெஞ்சிலை துணிந்தால் நீதிப்படுத்தின படங்கள்லாம் நிறைய பண்ண ஆரம்பித்தார். படங்கள்லாம் நிறைய பண்ணி தான் சொந்தமாக ஒரு வீடு ஒன்று வாங்கி அப்படி பண்ணார். அப்போ இப்போ இருக்கிற சிஎம் சொல்கிறோம் இல்லையா, விஜய் சார், அப்போ நான் போய் சேரும்போது அவருக்கு வந்து வயசு வந்து 6 வயசு. 6 வயசு சின்ன பையனை பார்த்தவர் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு சிஎம். எனக்கு அவங்களுடைய தங்கச்சி ஒன்று இருந்தது அவருக்கு, வித்யா அப்படின்னு ஒரு பாப்பா இருந்து. நான் சேரும்போது அந்த பாப்பாவுக்கு ஒரு 2 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். இவருக்கு 6 வயசு, 2 3 வயசு. அந்த குழந்தை வந்து ப்ளூ பேபியாக மாறி அந்த குழந்தை வந்து இறந்துச்சு. அதுலேருந்து தான் இவருக்கும் கொஞ்சம் வந்து ஒரு பிடிமானம் இல்லாமல் யாருக்கிட்டையும் பேசுறாம கொஞ்சம் உம்முன்னு இருக்க ஆரம்பித்தார். அது இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் அதுதான் அவருடைய மாற்றத்துக்கு காரணம் வந்து அந்த குழந்தையினுடைய இறப்பு தான். இப்படி தான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்து அதுக்கப்புறம் லெபார்ட்டரி வேலையெல்லாம் விட்டுட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராகவே கண்டினியூ பண்ணி அதில் வந்து என்ன வந்துச்சுன்னா, கரெக்டாக விஜயகாந்த் வந்து ஊர்லேருந்து வந்து பைக்கில் வருவார். அவர் பேர் விஜயராஜன்வாங்க. அதுக்கப்புறம் தான் விஜயகாந்த் பேரெல்லாம் மாறிச்சு. அதுலேருந்து எனக்கு பழக்கம். டெய்லி 2 பேரும் ஈவினிங் என்ன மீட் பண்ணுவோம், உட்காருவோம், பேசுவோம். நான், ராவுத்தர், விஜயகாந்த் சார் 3 பேரும் ஒன்றா தான் இருப்போம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் 3 பேரும் ஒன்றா தான் படுத்துருப்போம். நம்பர் 14 ராஜாபாத ஸ்ட்ரீட்டு அங்கே தான் இருப்போம். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் எங்களுக்குள்ள ஒரு அந்த பிரிவு வந்தது. அது வரைக்கும் நாங்கள் ஒன்றா தான் இருந்தோம். அப்போ நீங்க என்ன சொல்றீங்க, கல்யாணம் தான் வந்து பிரிச்சிருச்சுன்னு சொல்றீங்களா? அது உண்மை. அதுவா அதுக்கப்புறம் விஜயகாந்த் என்ன சொன்னார்னா, நான் தான் உன்னை வந்து டைரக்டர் ஆக்குவேன், என் கம்பெனியில் தான் நீ வந்து முதல்ல படம் பண்ணணும், நான் தான் பண்ணுவேன்னாரு. ஏதோ வெளி கம்பெனிலாம் நிறைய வந்துச்சு. யாராரும் வருவாங்க, பேசுவாங்க, அது ஏதோ ஒரு விதத்தில் வந்து அது முடியாமல் போயிடும். இப்படியே ஒரு கட்டம் இருக்கும்போது தான் விஜயகாந்த், நானே உழவன் மகன் அப்போ பண்ணிகிட்டு இருந்தார் முதல் படம். அந்த படம் வந்து முடிஞ்ச உடனே அடுத்த படம் நீங்கள் தான் டைரக்டரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. முடிவு பண்ணி பாம்புகுரோவில் ரூம் போட்டாச்சு. ரூம் போட்டு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே இந்த படமும் ரிலீஸ் ஆகிடுச்சு. போயிட்டுருக்கு, ஷூட்டிங் பண்ணலாம் அப்படின்னும் போது திடீர்னு பார்த்தா காலையணியும் மாலையணின்னு ஒரு படம். விஜயகாந்த் சார் தான் ஹீரோ. அதில் ஒரு படப்பிடிப்பில் வந்து ஷூட் பண்ணுற மாதிரி அவரை அந்த பொறி வந்து அவர் கண்ணில் பட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டார். அப்புறம் என்னடா அது, ஒரு அட்மிட் ஆகிட்டாரு, நம்ம போய் பார்ப்போன்னு போனால் அங்கே இருக்கிறவங்களாம் அவரை சுற்றி இருக்கிறவங்களாம் படம் ஆரம்பித்தார் செந்தில்நாதன் வச்சு. அதிர்ஷ்டமே இல்லை, துரதிர்ஷ்டம் பாரு, கண்ணு போயிடுமா என்னன்னு தெரியல, அந்த மாதிரி சூழலில் படுத்துருக்கிறாரு அப்படின்ட்டாங்க. ஐயோ இது என்னடா இது, இப்படி ஒரு பழி நம்ம மேலே வந்துடுச்சு அப்படின்ட்டு இது பண்ணால் அதுக்குள்ளே பார்த்தா பாம்பூர் ஹோட்டல்லையும் காலி பண்ணிட்டாங்க. அவருக்கே தெரியாமே காலி பண்ணிட்டாங்க. முதல் நாள் போனேன், என்னை பார்க்க விடலை. அப்புறம் 2வது நாள் போனேன். 2வது நாள் போகும்போது தான் ஒருத்தர் தான் சும்மா இப்படி எட்டி பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னாங்க. சரின்னு எட்டி பார்த்தா ஒரு கண்ணு திறந்துட்டாரு. ஒரு கண்ணு மட்டும் பேண்டேஜ் போட்டு மூடி இருக்கு, ஒரு கண்ணை திறந்து பார்த்துட்டாரு. செந்தில் அப்படின்னாரு. நான் உள்ளே போனேன். உள்ளே போனோன்னே, என்னங்க இப்படி, அதெல்லாம் ஒரு 2 நாள் சரியாயிடும்ப்பா அப்படின்னாரு. சொல்லிட்டு சரி எப்படி போயிட்டுருக்கு டிஸ்கஷன்னாரு. நான் சொன்னேன், டிஸ்கஷனே போலங்க, காலி பண்ணியாச்சு ரூமு அப்படின்னு. எதுக்கு காலி பண்ணாங்க ரூமு? இல்லை உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அதனால் வேண்டாம் அப்படின்ட்டாங்க, படமே பண்ண வேண்டான்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு.
யார் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, எதுக்காக இப்படி பண்ணுறீங்க, முதல்ல ரூமை போடுங்க, செந்தில் நீ முதல்ல போய் உட்கார் ரூமில், நீ டிஸ்கஷன் பண்ணு, முடிச்சுட்டு எனக்கு கதை சொல்லு அப்படின்ட்டார். அப்புறம் தான் போய் மறுபடியும் போய் உட்காந்து கதை பண்ணி அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொன்னோன்னா அவர் ஓகேன்னு சொல்லி 1ஆம் தேதி ஜனவரி 1 நான் எப்பவுமே ஷூட்டிங் பண்ணுவேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது கூட சந்திரசேகர் சார்ட்ட, சார் விஜய் அந்த டேட்டை வாங்கி தரேன், நம்ம பண்ணிவிடுவோம் 1ஆம் தேதி ஜனவரி 1 ஷூட்டிங் போகணும் அப்படின்வேன். நான் கதை பண்ணிடலாம் சார் அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ பண்ணிவிடுவோம். ஜனவரி 1 எப்பவுமே நாங்கள் ஷூட்டிங் போவோம். அந்த ஒரு இதில் என்ன பண்ணேன், நம்ம முதல் படமும் ஜனவரி 1 ஷூட்டிங் போடணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு இந்த 1ஆம் தேதியே வேலை பார்த்தோம்னா அந்த வருஷம் ஃபுல்லா வேலை பார்ப்போம். கரெக்டான இதுதான். அதுக்கப்புறம் பார்க்குற ராதிகா மேடம் கமிட் ஆயிட்டாங்க. இப்போ ஹீரோயின் ஒன்று செகண்ட் ஹீரோயின் வேணும் அப்படின்னு பார்த்தா யாருமே இல்லை. ஏதோ சொல்கிறோம், அவங்க பார்த்தா இவங்க பார்த்தா எதுவுமே கரெக்டாக அமையல. என்னடா பண்ணுறது ஹீரோயினுக்கு, அதுவும் ஜனவரி 1 ஷூட்டிங்கு, டிசம்பர் 15 வந்துடுச்சு, இன்னும் 15 நாள் தான் இருக்குது ஷூட்டிங் போகணும் அப்படின்னா. அப்புறம் அவர் கூட இருக்கவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, இல்லை வேண்டாம் ஜனவரி 1 பண்ண முடியாது, செந்திலாம் எவ்வளோ ட்ரை பண்ணது கிடைக்கல யாரும், அதனால வேண்டாம் ஜனவரி 1 வேண்டாம், அப்புறமா பண்ணிக்கலாம், இது வேற யாருக்காவது கொடுக்கலாம், எதுக்கு சும்மா உட்காந்துருக்கணும் ஜனவரி 1 அதுவுமா அப்படின்னாங்க. இல்லைங்க நான் பண்ணுவேன் கண்டிப்பா அப்படின்னு ஒரு புடிவாதத்தோட நானும் ராஜராஜ சாரும் விஜயகாந்த் சார் கார் எடுத்துக்கிட்டு அப்படியே போனால் எம்ஜிஆர் நகர் போயிட்டு ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணி ஓடுது. இப்போ கார் நிறுத்துப்பா, பார்த்தா நல்லா இருக்கு ஓடுது அப்படின்ட்டு காரை விட்டு இறங்கி ஓடணும். பின்னாடியே ஓடனா அது ஒரு ஹாஸ்பிட்டல் ஷீட்டு, ஒரு சின்ன வீட்டில், வாடகை வீட்டில் உள்ளே போயிடுச்சு. உள்ளே போனோன்னே அப்புறம் தான் நாங்கள் போயிட்டோம். அம்மா வணக்கம்மா, இந்த மாதிரி விஜயகாந்த் சார் இதுலேருந்து வரோம், ஆஃபீஸ்லேருந்து வரோம், ஒரு புது படம் ஒன்று ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கோம், பேர் பூந்தோட்ட காவல்காரன், அதுக்குள்ள ஒரு செகண்ட் ஹீரோயினாக பண்ணணும், உங்கள் பொண்ணு நல்லா இருக்கு அது அப்படின்னா. பாவாடை சட்டை தான் போட்டிருந்தது, ஆனால் அந்த கேரக்டருக்கு தாவணி போடணும். அப்புறம் தாவணின்னா அவங்க மலையாளின்றதுனால தாவணிலாம் இல்லை சார்னாங்க. அப்புறம் அவங்க அம்மாவுடைய புடவை 2ஆக கிழிச்சு அதில் பாதியை போட்டு அங்கேருந்து விஜயகாந்த் சார் வண்டியிலே கூட்டிகிட்டு போய் கற்பகம் சுடல. அப்போ அவர் ஒரு சாமி படம், கே சங்கர்னு ஒரு டேரக்டர் இருந்தார், சாமி படம்லாம் எடுத்து மீனாட்சி கல்யாணம்னு நினைக்கிறேன், அந்த படத்தில் இவர் நடிச்சிட்டு இருந்தார் சாமி வேஷத்தில், சிவபுராணா பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் அவர் முன்னாடி கொண்டு போய் இந்த பொண்ணை நிறுத்தி பாருங்க அப்படின்னா, ஓகே தான்ப்பா, அப்புறம் நீ பார்த்துக்கப்பா அப்படின்னாரு. சரி அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு, அப்புறம் அந்த பொண்ணை ஷூட்டிங் ஜனவரி 1 தான், ஆனால் நாங்கள் 30ஆம் தேதி போயிட்டோம். போயிட்டு இந்த பொண்ணுக்கு ஒர்க்கில் ஃபஸ்ட்டு விஜயகாந்த் சாருக்கும் ராதிகாவுக்கும் தான் எடுத்துக்கிட்டே இருந்தோம். சரி இந்த பொண்ணு பார்க்கட்டும், ஒரு 4-5 நாள் இந்த பொண்ணு ஷூட்டிங்கை பார்த்துச்சுன்னா அவங்க எப்படி நடிக்கிறாங்க, இவங்க எப்படி நடிக்கிறாங்க அப்படின்றத அதுவும் பார்த்துக்கோம். அது இல்லாமல் ராதிகா மேடம் என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணுக்கு டெய்லி காலையிலே தலைலாம் வாரி எப்படி தலை வாரணும், எப்படி மேக்கப் பண்ணணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும் எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க. அதுவும் ட்ரைனிங் ஆச்சு. அதுக்கும் ஒரு 10 நாள் அப்படியே ட்ரைனிங் ஆகி அதுவும் நடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கஷ்டம் சார். ஆமா, ஏன் அப்படின்னா நாங்கெல்லாம் ஒரு 2-3 வருஷம் டெய்லி ரீல்ஸ் போட்டு ஆடிஷனா அலைஞ்சி ஒரு ரோல் வாங்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறோம். இப்படி காரு முன்னாடி ஓடி போறது ஒரு சூப்பரான ரோல் கிடைச்சது. அப்ப அந்த மாதிரி இருந்தது சினிமா காலகட்டமும். அப்போ நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஆரோக்கியமா இருந்துச்சு சினிமா. பட் அந்த படம் கூட நல்ல ஹிட் இல்ல சார், பெரிய ஹிட், 175 நாள் 175 இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல கூட 35 இயர்ஸ்னு சொல்லி பயங்கரமா செலிப்ரேஷன் எல்லாம் கூட நடந்துச்சு. சோ நீங்க அந்த டைம்ஸ்லயே படங்கள் எல்லாமே ஆக்ஷன் கலந்த மசாலா படங்கள் எல்லாமே நீங்க பண்ணிட்டீங்க. பட் இப்ப இருக்கக்கூடிய சினிமால ஆக்ஷன் கலந்த மசாலா படங்கள் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இல்ல எப்பவுமே ஒண்ணுமா தொழில் அப்படியே தான் இருக்குது, மாற்றங்கள் தான் வந்துகிட்டே இருக்குது ஒரு மாதிரி. இப்போ திடீர்னு பார்த்தா ஒரு கதையில ஹீரோயின் கிட்ட இருக்க செல்லு ஹீரோக்கு மாறுது, ஹீரோ கிட்ட இருக்க செல்லு ஹீரோயின் கிட்ட மாறினா எப்படி இருக்கும் அப்படின்லாம் வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் இப்போ சமீபத்தில் பார்த்தா ஒரு பொண்ணு ஒரு போட்டிருக்காங்க, அது பாம்பேயில் தான் இருந்தது அந்த கலாச்சாரம், இப்போ இங்கேயும் சென்னைக்கும் வந்துடுது போல. நான் உங்கள் கூட காஃபி சாப்பிட வரணும்னா எனக்கு 1500 கொடுங்க, நான் வரேன். என் கூட உங்கள் கூட சாப்பிட்ணுமா, நான் வரேன், எனக்கு ஒரு 2000 கொடுங்க அப்படின்னு. அது மாதிரிலாம் மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. இப்போ அப்போ இருந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணோம். இப்போ இப்போ இவங்கெல்லாம் இந்த மாதிரி மாறி மாறி பண்ணுறாங்க. இப்போவும் ஆக்ஷனு, சண்டை, பாட்டு எல்லாமே இருக்குதுப்பா. பாட்டெல்லாம் நமக்கு பிறக்கும் போதும் பாடுறோம், இறந்ததுக்கு அப்புறமும் பாடுறாங்க. அதனால பாட்டு நம்ம வாழ்க்கையில பிரிக்க முடியாத ஒண்ணு.
அதனால அது எப்பவுமே ஒரு சினிமாவா தான் இருக்கு. அதுல இருந்து வேற நம்ம கதைக்களங்களை மாத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்கேஸ் இப்போ நீங்க ஒரு படம் வந்து டைரக்ஷன் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம் சார், என்ன ஒரு ஜானரா இருக்கும்? நாங்க வந்து செந்தில்நாதன் சாரோட டைரக்ஷனை வந்து இப்படி ஒரு ஜானர்ல பாத்திருக்கவே மாட்டீங்கன்னு சொல்ற மாதிரி இருக்குமா, இல்ல எப்படி இருக்கும்? இப்ப ஆக்சுவலாவே பண்றேன். கோயம்பேடு பேட்டைன்னு ஒரு படம் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சாங்கும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த லக்ஷ்மி சீரியல்ல போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கேன் ஷூட்டிங்க. இப்போ அந்த கதையும் பார்த்தீங்கன்னா நல்ல லவ் சப்ஜெக்ட் தான். ஒருத்தனுடைய வந்து எப்படி வந்து கோயம்பேடுல ஒரு அழுக்கு மனிதர்கள் தான் இருப்பாங்க, ரொம்ப டஸ்டான ஆட்கள் தான் நிறைய இருப்பாங்க. அந்த கோயம்பேடுல அந்த மூட்டை தூக்குறவங்க அதெல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி, அந்த மாதிரியான ஒரு 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 இதில் இருக்க சூழலில் இருக்க ஒரு தாய் தகப்பன் இல்லாத ஒரு 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 அழுக்கான ஒரு மனிதனை ஒரு பெண் வந்து எப்படி மாத்துறா, எப்படி வந்து அவனை வந்து இந்த மாடர்ன் டேஸ்க்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு எல்லாம் என்னென்னலாம் சொல்லி கொடுத்து எப்படிலாம் மாறி அவனும் எப்படி அதுக்கு ஈடு கொடுத்து மாறினானா மாறலையா, இதோடைய இது என்னன்றது தான் கதை கிளம்பி. அது உங்ககிட்ட அப்படியே சொல்லிட்டேன், கதையே சொல்லி. ஆக்சுவலி அருமையான கதையா இருக்கு. நம்ம இப்பவே ஒரு புக்கிங் போட்டு வைக்கணும்னு நினைக்கிறேன் சார் கிட்ட. இப்போ கூட முந்தா நாள் நம்ம சாங் ரெக்கார்டிங் பண்ணோம். அந்த சாங் இவங்களும் கேட்டாங்க, இவங்களுக்கு கூப்பிட்டு நீங்க கரெக்டா வரல, இந்த அந்த சாங் உங்களுக்கும் போட்டு காட்டியிருப்பேன். அது மாதிரி எப்பவுமே சினிமா மாறாது. சினிமா வந்து அப்படியே தான் இருக்கும். எத்தனை இன்னும் 50 வருஷம் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும். நீங்க கேட்ட கேள்வி பாரதி ராஜா என்னை பார்த்து ஒரு தடவை கேட்டாரு. அவர் வந்து வர்றாரு எதிரில் சவுண்ட் அண்ட் லைட் தேட்டரில் அவர் வர்றாரு, நான் எதிரில் வரேன். அவர் டப்பிங்காக போறாரு, நான் டப்பிங் முடிச்சுட்டு போறேன். சரி இவ்வளோ பெரிய டைரக்டரு நம்மளெல்லாம் பார்த்தா என்ன இது பண்ண. அப்போ எனக்கு 2வது படமோ 3வது படமோ படித்த பிள்ளை போயிட்டு இருக்கு. வரும்போது அப்படின்னா அவரே பார்த்து நிறுத்திட்டாரு, செந்தில்நாதன் அப்படின்னாரு. நான் சார் அப்படின்னேன், என்ன படம் பண்ணியிருக்கீங்க பூந்தோட்டக்காரங்க, எப்படியா படம் அப்படின்னாரு. நான் சார் நீங்கள் 16 வயதுல கிழக்க போகிறீங்க, இப்போ சிகப்பு ரோஜாக்களை விடவே சார் நான் பண்ணிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இல்லைப்பா, நான் வந்து பியூராக லவ் சப்ஜெக்ட் தான் பண்ண தெரிஞ்சதை தவிர எனக்கு ஆக்ஷன் கலக்க தெரியல. ஆனால் நீ ஆக்ஷனையும் கலந்து லவ்வையும் பண்ணி மிக்ஸ் பண்ணி சரியா இருக்குப்பா. அதாவது ஒன்றும் இல்லைனாலும் கையை மூடிக்கிற, உள்ள ஏதோ வச்சிருக்கிறன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிற, கடைசியில் பார்த்தா ஒன்றும் தான் இல்லை. அது வேற விஷயம். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிற செந்தில்நாதன் அப்படின்னாரு. இல்லை சார் அப்படின்னா. அப்புறம் இன்னொரு தகவலை உனக்கு சொல்லிக்கிறேன் அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு நான் நிறைய தடவை வந்திருக்கிறேன், உங்கள் அப்பா கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை கேட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னாரு. அதனால நீ வந்து என் வயசை வந்து ரொம்ப அதிகமாக இடம் போட்டுறாத போயிட்டாரு. அது மாதிரி இல்லை, அதாவது ஆக்ஷன் கலந்து லவ் கலந்து கொடுத்து வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். நான் வந்து ஒரு 30 படம் கிராஸ் பண்ணிட்டேன் இந்த ஜானர்லேயே பண்ணி. அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ நடிக்கணும்னு சொல்லி நடிக்க வந்தேன். இப்போவும் படம் பண்ணுறது பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இப்போ கண்டிப்பாக வெற்றி படம் கொடுப்பேன். நீங்கள் பார்க்காத அளவுல நான் வெற்றி படம் கொடுப்பேன். சார், உங்களோட முதல் படத்திலேயே வந்துட்டு இளையராஜா சார் வந்துட்டு மியூசிக் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி உருவாச்சு? அதுவும் இல்லாம சிந்திய வெண்மணி சிற்பியில் முத்தாச்சு அந்த பாட்டெல்லாம் வந்துட்டு இப்போ வரைக்கும், அப்புறம் விஜயகாந்த் சாருக்காகவே ஒரு பாட்டு இருக்குமே, ஏழைகள் வாழ, அது வந்து இறந்ததுக்கு அப்புறம் வரும் அந்த பாட்டு. சோ இந்த கதையில எப்படி சார் உருவாச்சு இந்த பாடல்கள்? அதான் எனக்கு என்னன்னா, அவர் முதல் படம் கொடுத்த உடனே சரி ராஜா சாரை மியூசிக் போடலாம் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் சார்ட்ட சொன்னேன். அப்போ அது இஷ்டம், அவருக்கு என்ன சம்பளம்னு சொல்லு, நான் அது சம்பளம் தரேன், ஆனால் அவரை சம்மதிக்க வைக்கிறது என்கிட்ட இல்லை. அதனால நீ போய் அவரை போய் சம்மதிக்க வை, அவர் பண்ணுறேன்ட்டாருன்னா அதுக்கப்புறம் என்ன சம்பளம் என்ன விஷயம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் நான் போய் அவரை போய் பார்க்க போனேன். என்னன்னா, ராஜா சார் வந்து எங்கள் டைரக்டர் இப்போ எஸ் ஏ சந்திரசேகர் இருக்காருன்னா, இவங்கெல்லாம் வந்து நாடகம் போடும்போது இவர் நாடகம் போடுவார். ராஜா சார் மியூசிக், இளையராஜா சார், கங்கை மரம், பாஸ்கர் சார் எல்லாமே சும்மா அப்படியே இது ஒரு ரிக்ஷாவில் போயிட்டு வந்துட்டு இப்படி தெரு நாடகங்களுக்கெல்லாம் மியூசிக் பண்ணிட்டு இருந்தவர் தான் நான் ராஜா சார். அந்த வகையில் நான் போய் இது பண்ணேன். அவருடைய அப்போ இவர் கல்யாணம்னு ஒரு பிஏ இருந்தார் ராஜா சார். அவர்கிட்ட போய் சொன்னேன், சார் நான் வந்து எஸ் ஏ சந்திரசேகர் சாருடைய அசிஸ்டண்ட்டு, எங்கள் அப்பா வந்து டைரக்டர் ஜம்பு, நான் வந்து என்னோட முதல் படம் விஜயகாந்த் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அவரே ஹீரோவாக நடிக்கிறாரு, நீங்கள் மியூசிக் பண்ணணும், சார் மியூசிக் பண்ணணுங்க, சார்கிட்ட இந்த தகவலை சொல்லுங்கள், கூப்பிட்டாருன்னா நான் போகிறேன் அப்படின்னு. அப்புறம் அவர் போய் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு ராஜா சார்கிட்ட. நான் அப்போ பிரசாத்தில் வாசலில் நின்றுட்டு இருந்தேன். அவர் போய் சொன்னார். சொன்ன உடனே ராஜா சார் வர சொல்லு அப்படின்ட்டார்.
அப்புறம் தான் உள்ளே போனால் வணக்கம் சார் அப்படின்னா வணக்கங்க அப்படின்ட்டு என்ன விஷயம்னா இந்த மாதிரி விஜயகாந்த் சார் தயாரிக்கிறாருங்க, அவர் ஹீரோவை நடிக்கிறார், நான் முதல்ல டைரக்ஷன் பண்ணுறேன், நான் எஸ் சந்திரசேகர் சாருடைய அசிஸ்டண்ட்டு, அது மாதிரி அப்பா பேரெல்லாம் சொன்னோன்னே அவர் சரிப்பா அப்படின்ட்டார். சொல்லிவிட்டு என்ன சப்ஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாரு. இப்போ உங்களுக்கு டைம் இருக்குன்னா சொல்கிறேன் சார், இல்லை எப்போ டைம் இருக்குன்னு சொல்லுங்கள் நான் கதையை சொல்கிறேன் அப்படின்னேன். அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணார், இல்லை நான் இப்போவே கேட்டுறேன், சுருக்கமாக சொல்லுங்கள், ரொம்ப லென்த்தியாக வேணாம், ஸ்க்ரீன் பிளே வேணாம், கதை மட்டும் என்னென்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னா. அப்புறம் தான் இது மாதிரி சொன்னேன். விஜயகாந்த் வந்து ரொம்ப ஏழ்மையான ஒரு சூழலில் இருக்கிறவர், அவருடைய ஒய்ஃப் வந்து ஒரு பெரிய எம்எல்ஏ வீட்டு பொண்ணை வந்து அவர் லவ் பண்ணிட்டார். லவ் பண்ணி அவர் வந்து அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கலை இந்த காதலுக்கு. அதனால வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு இவர் வந்துட்டார், வெளியே வந்துட்டார், ராதிகா கூப்பிட்டு இவர் வெளியே வந்துட்டார். வெளியே வந்தோடனே அந்த எம்எல்ஏக்கு வந்து தான் பொண்ணு வந்து ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு மெக்கானிக், ஒரு சாதாரண ஒரு ஏழை, அவன் கூட வாழறது அந்த அவருக்கு பிடிக்கல. அதனால் அவர் வந்து எப்படியாவது பொண்ணை சாகடிச்சிடணும்னு வந்தார். பொண்ணையும் சாகடிச்சிடணும், மாப்பிள்ளையும் சாகடிச்சிடணும் அப்படின்னு வந்தார். வந்தால் அந்த நேரத்தில் அந்த அம்மா வந்து கர்ப்பமாக இருந்தாங்க. அந்த கர்ப்பமாக இருக்கிற அந்த சூழலில் தான் வந்து அவரை வெட்ட வந்தவங்க அந்த வயிற்றுல போய் பட்டுடுச்சு. அந்த கட்டின வயிற்றுல பட்டவொடனே கரு கலைஞ்சிடுச்சு. இனிமே குழந்தையே பிறக்காதுன்னு வேற சொல்லிட்டாங்க டாக்டரு. அந்த அளவுக்கு கர்ப்பப்பையை இழந்துட்டாங்க. அப்புறம் தான் அவங்க 2 பேரும் தனியாக, இந்த மனிதர்கள் இருக்கிற இடத்துல நாம் இருக்க வேண்டாம், இவங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்க, நம்ம எங்கேயாவது ஒரு காட்டுக்கு போயிடுவோம், இந்த மனிதர்களோட அந்த விலங்குகளே மேலானதுன்ட்டு காட்டில் போய் ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு அமைச்சிக்கிட்டு அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி வாழ்ந்தவங்க கிட்ட இவங்கள மாதிரியே ஒரு சின்ன யங்ஸ்டர்ஸ் லவ்வர்ஸ் வந்து வீட்டை விட்டு ஓடி வந்து, அதே மாதிரி அவங்களும் வந்து பையன் வந்து பூ விற்கிறவன், பொண்ணு வந்து பெரிய பணக்கார கோடீஸ்வரட்டு பொண்ணு, 2 பேரும் லவ் பண்ணாங்க. அதை அவங்க ஒத்துக்கல, 2 பேரும் சாகடிக்கணும்னு வந்தாங்க. அவங்கக்கிட்ட இந்த எஸ்கேப் ஆகி எப்படி ஓடி வந்தாங்க. வந்த வழியில் இந்த விஜயகாந்த் சார் எப்படி பார்த்தாங்க அவரை, அந்த வண்டியில் எப்படி ஏறினாங்க, அவர் வந்து வந்த வீட்டுக்கே இவங்க வந்துட்டாங்க. இவங்களுடைய எல்லாத்தையும் கதையும் அவங்ககிட்ட சொன்னாங்க. சொன்ன உடனே இப்போ அவர் என்ன சொன்னார்னா, இதான் 2 பேரும் நம்மக்கிட்ட வந்துட்டாங்களே, கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே அப்படின்னாங்க. அதுக்கு உடனே ராதிகா சொன்னாங்க, நம்ம கல்யாணம் தான் 4 பேர் வந்து வாழ்த்தி பூ போட்டு வாழ்த்தி செய்யாதனால தான் நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போச்சு. ஆனால் இந்த பசங்க 2 பேரும் நல்லா வாழணும், குழந்தை குட்டிலாம் பெற்றுக்கணும், நல்லா வாழணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்ன தான் பண்ண சொல்கிறேன்னா, அவங்க அப்பா அம்மாக்கிட்டே போய் கேளுங்க, அவங்க சம்மதத்தோடு இந்த பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க. அப்புறம் தான் போனார். போய் எவ்வளோ போராடினா அவங்க வந்து சம்மதிக்க மாட்டேன்னாங்க. கடைசியில் என்ன ஆனாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, அவங்க சம்மதத்தில் தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லி அவரே அரேஞ்ச் பண்ணி அவங்க அப்பா அம்மாவே வர வச்சு அவங்க முன்னாடியே தாலி கட்ட இது பண்ணார். ஆனால் அவன் தான் அப்பங்கார என்ன பண்ணிட்டான், அவனுடைய அந்த பொண்ணு மேலே இருந்த பாசம், ஜாதி வெறி எல்லாம் சேர்ந்து அவரை வந்து ஆளை வச்சு கத்தியில் குத்திட்டாங்க. ஆனால் அந்த குத்துறதும் மீறி அவர் எப்படி கட்டிட்டு உள்ளே வந்து உட்காந்து அவங்க அப்பாவை மிரட்டி அவர் கண்ணு முன்னாடி எப்படி கல்யாணம் பண்ணி வச்சு அந்த 3 முடிச்சு அந்த பொண்ணு கழுத்தில் ஏறினோன்னே அவருடைய செல்வ இறங்கிடும், அவருக்கு உயிர் பிரியும். ஏன்னா ஒரு மனிதன் தன்னுடைய லட்சியம் நிறைவேறினா போதும், அது வரைக்கும் வாழ்ந்தால் போதும்னு நினைப்பான். அந்த வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். அதே மாதிரி அவருடைய இறப்பு வந்து யாருக்குமே தெரியாது. அவ்வளோ பேர் இருக்காங்க, ஒரு 300-400 பேர் வந்திருக்காங்க, சொந்தக்காரங்களாம் வந்திருக்கிறாங்க, எல்லாரும் இருக்காங்க. ஆனால் அவர் இறந்தாருன்னு தெரியாது. அது எதான் புருஷங்காரன் வந்து உண்மையாக ஒரு பொண்டாட்டி வந்து இது தான் இப்போ இருந்தால் என்னுடைய தெய்வம் நினைக்கிறேன். அந்த தெய்வத்துக்கு தான், அந்த ராதிகாவுக்கு தான் முதல்ல தெரிஞ்சது. அப்படி தாலி கட்டி முடிச்சு இப்படி நிமிந்து பார்ப்பாங்க, அந்த செல்வம் இறங்குறது அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அம்மா மட்டும்தான் வந்தாங்க, அந்த பசங்களை கூப்பிட்டு வந்தாங்க, கையில் அட்சதை வச்சுருந்தாரு, அதை ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணி அது அட்சதை விழுந்தோடனே தான் அவர் தலை சாஞ்சிரும், இறந்துருவார். இது வந்து படம் முடிச்சாச்சு, ஃபுல்லாக எடுத்து ரீ ரெக்கார்டிங் போயிடுச்சு. ராஜா சார் பார்த்துட்டு ரீ ரெக்கார்டிங் பண்ணார், எல்லாம் பண்ணி முடிச்சுட்டாரு. முடிச்சு 14வது ரீல் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சோடனே அவர் கிளம்புறாரு ராஜா சார். அப்பா போதுமாப்பா அப்படின்னாரு. சார் ஒரே ஒரு விஷயம் அப்படின்னேன். என்ன அப்படின்னாரு. அந்த சிலுவை இறங்கினோன்னே அவர் இறந்தோடனே ஒரு 4 வார்த்தை பாடினீங்கன்னா நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு. என்னப்பா பாடுறது, என்ன இது பண்ணுறது, சரி ஆசைப்படுறேன், பேடு பேப்பர் எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. பேடு பேப்பர் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோன்னே அவரே எழுதினார். எழுதிட்டு அவரே போனார், மைக்கில் பாடினார். போதுமாப்பா
திருப்தியா அப்படின்னாரு. ரொம்ப திருப்தி சார் போயிட்டாரு. கேட்க கூட இல்லை அவரு, அப்படியே சார் போயிட்டாரு அவரு. அதுக்கப்புறம் இது வந்து பிரிவில் பார்க்கும்போது படம் நான், ராவுத்தர், விஜயன் சார் 3 பேர் தான் பார்க்குறோம் தேட்டரில் போட்டு முதல்ல ஃபுல் பிக்சர் பார்க்குறோம். பார்த்த உடனே பார்த்தா ஸ்க்ரீனில் வந்து அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தார். கடைசியில் பார்த்தா அந்த இது இறங்குது, இந்த ஏழைகள் வாழ அந்த பாட்டு வருது. அப்படியே உட்காந்துருக்கிறாரு, பார்த்தாரு. படம் முடிஞ்சிடுச்சு, அப்படியே உட்காந்துருக்கிறாரு பேசாமல். அப்போ தான் நானும் ராவுத்தரும் பார்த்தோம். அவர் முகத்தை பார்த்தா அவர் கண்ணு கலங்கி இருக்குது. என்ன கண்ணு கலங்கியிருக்கு? அவர் ராவுத்தர் சொன்னார், வேணாப்பா அந்த எண்டில் அவன் செத்து போகிற மாதிரி வேண்டாம், அந்த பாட்டும் வேணாம், அதுதான் அவனை வந்து அழ வச்சிருச்சு, அதனால் அது வேண்டாம், எடுத்துடலாம்ப்பா அப்படின்னாரு. நான் என்னடா அது ரொம்ப ஃபீல் பண்ணி ராஜா சாரும் எழுதி நான் பாட்டு அழகாக பாடியிருக்காரு, நல்லா இருக்கு, இது என்னடா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். உடனே விஜயன் சார் எழுந்துட்டு பேசாமல் இருப்பா, நானே கண் கலங்கி நான் ஏன் சாவை நான் பார்த்து நான் கண் கலங்கி பார்த்துக்கிட்டு இருக்கேன், அப்போனா என் ஆடியன்ஸ் இந்த அளவுக்கு உட்காந்துருப்பான், அதனால செந்தில் கட் பண்ண வேணாம், அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு அப்படியே விட்டோம். பார்த்தா தேட்டரில் பார்த்தா முதல் ஷோப்பையே பார்க்குறோம். பார்த்தா யாருமே எழுந்துக்கவே இல்லை. பெல் அடிச்சாச்சு, படம் முடிஞ்சிடுச்சு, யாருமே எழுந்துக்கல ஆடியன்ஸை. அதுக்கப்புறம் 2வது தடவை பெல் அடிச்ச உடனே தான் எழுந்தாங்க. அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் எல்லாம் அப்படியே அந்த இதில் சோகத்தில் அப்படியே உறைஞ்சிருந்தாங்க. அதுதான் படத்துடைய வெற்றிக்கே பெரிய ப்ளஸ். 175 நாள் ஓடினதுக்கு அதான் காரணம். ஆனா இப்ப அவர் இறந்த உடனே அதே பாட்டு போட்டாங்க பாருங்க, தமிழ்நாடு முழுக்க அந்த பாட்டு ஒழிச்சது பாத்தீங்களா. நம்ம அன்னைக்கு எதையும் எதிர்பார்க்காம செய்யறோம், ஆனா அதனுடைய இது தாக்கம் பாருங்க இல்ல. இப்ப வரைக்கும் ரொம்ப ஆப்டா அந்த வரிகள் எல்லாமே வந்துட்டு சூப்பரா இருந்தது. எஸ் சார். சோ விஜயகாந்த் சார் வச்சு நீங்க படம் பண்ணிட்டீங்க, ஏன் விஜய் சாரை வச்சு நீங்க படம் பண்ணல? ஏன்னா நீங்க சிசி சார் கிட்ட வந்து அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணீங்க, அவர் கூட நிறைய டிராவல் பண்ணிருக்கீங்க, இப்ப வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் பண்ணல? இல்ல, நான் வந்து ஒரு கதை வந்து ரெடி பண்ணேன் விஜய் சாருக்காகவே. ஒரு கதை ரெடி பண்ணி டைரக்டர்கிட்ட சொன்னேன். அப்புறம் அந்த கதையை விஜய் சாரும் கேட்டார். கேட்டோன்னா அதில் எண்டில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, என் மேலே லைட் எல்லாம் படக்கூடாது, நான் வந்து ஒரு சினிமா நடிகனாக தான் அது கதையே இருக்கும். கடைசியில் தன் தங்கச்சிக்காக வேண்டாம், என் மேலே லைட்டே பட வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது தான் கதை, திரைக்கதை, யோசனை, டைரக்ஷன் வரும். நிறுத்துங்க. அப்புறம் அவர் என்ன சொன்னார், இல்லை அதெல்லாம் வேண்டாம், அந்த நெகட்டிவ் தாட் வேண்டாம், பாசிட்டிவாகவே படுத்த முடியுங்க அப்படின்னாரு. சரிங்க அப்படின்ட்டு பாசிட்டிவாக முடிக்கிறது. அந்த நேரம் தான் காதலுக்கு மரியாதை ரிலீஸ் ஆச்சு. வந்த உடனே இப்போ என்ன ஆயிடுதுன்னா, நம்ம ஆக்ஷன் லவ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணோன்னா இப்போ இல்லை இது வேற ட்ரெண்ட் ஆகுது, காதலுக்கு மரியாதைன்னு அது படம் ஓடுது, அதனால லவ் சப்ஜெக்டே பண்ணுறேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தார். அதனால அது ஒன்று மிஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து விஜயகாந்த் சார் வந்து இது பண்ணார், அப்பாஸ் வச்சு ஆசை தம்பின்னு ஒரு படம் பண்ணோம். அது வந்து ஹிந்தி ரீமேக் தான், அது நான் தான் டைரக்ஷன் பண்ணேன். அப்புறம் அப்போ வந்து பிகினிங் வந்து என்னென்ன பேசணும், விஜய் சாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது, இல்லை இப்போ காதல் தேசம் ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த பையனுக்கு இப்போ மார்க்கெட் இருக்குது, அதனால் அவனை போட்டு பண்ணலாம் அப்படின்னு அந்த மாதிரி தான் மிஸ் ஆச்சு. தவிர நிறைய முயற்சிகள் இருந்தது. என் சன்னே வந்து ஒரு கதை வந்து விஜய் சாருக்காக போய் சொன்னேன். என் சன் வந்து இவருடைய இப்போ வினோத்னு இருக்கார் இல்லையா, அவருடைய அசோசியேட்டாக ஒர்க் பண்ணார். அஜித் படம்லாம் ஒர்க் பண்ணார். அந்த இப்போ லேட்டஸ்ட் படங்கள்லாம் இருந்தது அஜித் சார், அந்த படங்கள்லாம் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணால் அவன் போயும் விஜய் சார்கிட்ட ஒரு கதையை சொல்லும்போது தான் அவர் வந்து இல்லை கொஞ்சம் கரெக்ஷன் சொல்லி பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது அவர் இப்போ சிஎம் நான் படமே பண்ணுறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டார். இப்படித்தான் போச்சு. தவிர பண்ணுற அந்த ஐடியாக்கள்லாம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. ஸோ இவ்வளோ நேரம் வந்துட்டு சார் உங்கள் லைஃப்பில் நடந்த பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எங்கள் கூட ஷேர் பண்ணீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஜாலியான செக்மெண்ட் உங்களை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஓகேங்களா? சோ என்னன்னா, நாங்க வந்து ஒரு பாட்டாவே வந்துட்டு கேள்வி கேட்போம், நீங்க வந்து அந்த கேள்வி புரிஞ்சுட்டு பதில் சொல்லணும். சார் ஃபர்ஸ்ட் பாட் சார். அட்வைஸ் பண்ணி கழுத்த அறுக்கும் அப்பங்கார நான் இல்லடா, அட்ஜஸ்ட் பண்ணி கம்பெனி கொடுக்கும் நண்பன் தானடா. சார் உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். சோ 2 பசங்க கிட்ட நீங்க எப்படி ஸ்ட்ரிக்டான ஃபாதரா இல்ல ஜாலியா எது வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிப்பட்ட ஃபாதர்? ஜாலியான ஃபாதர் தான். சோதனை மேல் சோதனை
போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. சிவாஜி சார் தான் ஹீரோ, தங்க பதக்கம். இது சார் கேள்வி இது இல்ல சார். கேள்வி என்ன அப்படின்னா, உங்க லைஃப்ல வந்து ஒரு சோதனை வந்திருக்கும் இல்லையா? அந்த சோதனை காலத்தை வந்து எப்படி கடந்து வந்தீங்க? இப்ப பாருங்க, நான் சோதனை எப்படி சாதனையா மாத்துறேன்னு சொல்லி நீங்க எப்படி கடந்து வந்தீங்க? சிறை தயாரிப்பாளர் வந்து என்கிட்ட வந்து, சார் நீங்க டைரக்ஷன் பண்ணா விஜயகாந்த் வந்து நடிக்கிறேன்னு சொல்றாரு, நிஜமா சார்? அதை கேட்கணும். ஓகே, தாராளமாக கேட்டுட்டாங்க. அவரும் ஓகேன்ட்டாரு. நானும் சரின்ட்டேன். ஒரு நாள் அவர் விஜயகாந்த் சார், இப்போ இத்தனாம் தேதி வந்துரு, நல்ல நாள், முகூர்த்த நாள், இத்தனை மணிக்கு வந்து அட்வான்ஸ் கொடுங்க அப்படின்ட்டார். நானும் சரின்ட்டேன். சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீட்டுக்கு கார் எடுத்துன்னு வந்தாங்க, சிறை தயாரிப்பாளர்கள். நானும் அவங்க காரில் ஏறிக்கிட்டு சேர்ந்து விஜயகாந்த் சார் வீட்டுக்கு போயிட்டோம். எத்தனை மணின்னு சொன்னாங்களோ அத்தனை மணிக்கு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே போயிட்டு நல்ல நேரம் உள்ளே வந்தாச்சு. ராவுத்தரம் குளிச்சு ட்ரெஸ் பண்ணி அவரும் வந்துட்டார். எல்லாம் அட்வான்ஸ் வாங்க கரெக்டாக இருக்கோம். அட்வான்ஸ் கொடுக்க போகிறோம். விஜயகாந்த் சார் வீட்டு மாடியிலேருந்து இறங்கி வந்தார். இறங்கி வந்தோடனே, இல்லை இன்னைக்கு வாங்கலை, நான் பண்ணல இந்த படம் அப்படின்ட்டாரு. உடனே எனக்கு என்னன்னா ரொம்ப அவமானமாக போயிடுச்சு. ஒரு தயாரிப்பாளர்களாம் இப்போ இன்னைக்கு வாங்க, இத்தனை மணிக்கு வாங்க, இன்னைக்கு முகூர்த்த நாள் எல்லாம் சொல்லி அட்வான்ஸ் கொடுக்க போகிற நேரத்தில் வாங்க மாட்டேன்னு சொன்னோன்னே என்னை அறியாமல் நானே கத்திட்டேன். என் நண்பர் தான் விஜயகாந்த் இருந்தாலும், இப்படிலாம் நீ அவமானப்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு. இந்த மாதிரி நான் அவமானப்படுத்தாத, எனக்கு இல்லை யாருக்குமே செய்யக்கூடாது அப்படின்ட்டு, இனி உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ப்ரொடியூசர்கிட்ட, சார் சாரி சார், அவர் தான் சொன்னார் இத்தனை தேதி இத்தனை மணிக்கு அட்வான்ஸ் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னாங்க. இப்போ என்னன்னே தெரில, திடீர்னு வந்து வேண்டான்ட்டார் சார் அப்படின்னு என்னை மன்னிச்சிருங்க. நான் பரவாயில்லங்கன்ட்டு அவங்க போயிட்டாங்க. நானும் போயிட்டேன். இனிமே விஜயகாந்த் முகத்தில் முழிக்கவே கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணேன். இனிமே முகத்தில் முழிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தா கால சூழல் அவருடைய படமே ஒர்க் பண்ண வேண்டிய சூழல் வந்தது. வரும்போது அப்போ சொல்லிட்டேன், நீ வந்து ஹீரோ, நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர், இவ்வளோதான் ஒன்றுக்கு எனக்கு வரும். நான் டைலாக் சொல்லுவேன், ஆனால் வேறு எதுவுமே நான் பேச மாட்டேன். அனாவசியமான ஒரு வார்த்தை நானும் பேச மாட்டேன், நீயும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அப்படியே இருந்தால். ராதிகாலாம் இப்போ பக்கத்தில் நீதி நம்பர் பக்கம் ராதிகா தான் ஜோடி அவருக்கு. அவங்களாம் சொல்லுவாங்க, செந்தில் சொன்னது ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது, ஏதோ ஒரு காரணம் அவன் சொல்லி, இல்லை எந்த காரணமாக இருந்தாலும் வீட்டுக்கு வர வச்சு அவமானப்படுத்தக்கூடாது. அது யாராக இருந்தாலும் தாங்கிக்க முடியாது. நான் ஒரு 2 நாள் அழுதுருக்குறேன் அந்த சம்பவத்துக்கு அப்புறம். வீட்டை விட்டு வெளியே வராமல் 2 நாள் அழுதுருக்கேன். வீட்டில் தான் சொன்னேன், பரவாயில்ல விடுங்க, நீங்கள் தான் ரொம்ப நண்பன்றீங்க, அது என்னமோ நடந்துருக்குது, வேண்டாம் அப்படின்னு விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சூழலில் நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து வேந்தம்பட்டி அழகப்ப சார்கிட்ட போய் சேர்ந்து பூமழை பொழிகிறதுன்னு ஒரு படம், அது விஜயகாந்த் சாரும் நதியும் நடித்தாங்க. சௌகர் ஜனகம்மா வீட்டில் ஷூட்டிங்கு, ஃபாரின்லலாம் அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்போல்லாம் நான் ஒர்க் பண்ணல. சௌகர் ஜனகம்மா வீட்டில் ஷூட்டிங் போனால் விஜயகாந்த் சார், ஐயோ யார் முகத்தில் முழிக்கக்கூடாது, யாரை பார்க்கக்கூடாது, யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினச்சேன். அந்த விஜய் வந்து இது ஹீரோவா அப்படின்ட்டு, ஐயோ நம்ம வீட்டுக்கு போகலாமான்னு கூட நினச்சேன். சொல்லிட்டு நம்ம கிளம்பிடுவான், இல்லாத நேரத்தில் வேணால் வரலாம் அப்படின்னு. அப்புறம் தான் வந்து பார்த்துட்டு, செந்தில் சேர்ந்துருக்கேங்க அப்படின்னாரு. ஆமாங்க, இன்றைக்கி தான் சேர்ந்த அன்றைக்கி அப்படின்னேன். இப்படி தான் கூட்டின்னு போயிட்டார் உள்ள ரூமில் போய் லாக் பண்ணிட்டு அதுக்கான காரணத்தை சொன்னார். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னார். சொன்னவுடனே தான் நானே எல்லாம் தப்பு பண்ணிட்டேன் விஜய், மன்னிச்சிரு, எனக்கு இந்த மாதிரி விஷயம் எனக்கு தெரியாது, மன்னிச்சிரு விஜய். அவரோட காரணம் நியாயமானதா இருந்ததா சார்? ரொம்ப ரொம்ப நியாயமானதா இருந்தது. நியாயமானது இல்லை, ரொம்ப நியாயமாக இருந்தது. அப்புறம் தான், இல்லைப்பா இப்போ இந்த படம் முடிச்சிட்டோன்னா அதுவும் எனக்கும் உழவன் மகன் முடிஞ்ச உடனே நான் உனக்கு ரூம் போட்டு கொடுத்துறேன், நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பண்ணதான் பூந்தோட்ட காதல். செக்மெண்ட் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சார், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பேரை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. பட் ஆனால் என் கூட பழகுனதுலேயே ரொம்ப நன்றியுள்ள, ரொம்ப விசுவாசமான ஒரு ஆள் அப்படின்னா யாரை சொல்வீங்க? எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் தான் சொல்லணும். அவர் தான் நம்ம மேலே வந்து எப்பவுமே. அதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, ஒரு நாள் வந்து செயின் போட்டிருந்தேன் நான் போனோன்னு பார்த்தா கழுத்தில் செயினில் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு, என்ன செந்தில்னா தான் எங்கே செயின் எங்கே அப்படின்னாரு.
நான் சொன்னேன், சார் ஒரு சின்ன ஒரு வீட்டில் ஒரு இது இருக்கு, அதுக்காக கொஞ்சம் அடமானம் வச்சுருக்கேன் சார் அப்படின்னேன். எவ்வளோக்கு அடமானம் வச்சிங்கன்னாரு. அது அமௌண்ட்டை சொன்னேன். இந்த முதல்ல போய் மூட்டை அதை கழுத்துக்கு போடுங்க அப்படின்னு. ம். அந்த அளவுக்கு நம்மளை வந்து அப்படி பார்த்துப்பாரு. நான் அதை வாடகை கொடுத்துட்டேன்னு கேட்பாரு. ஆ. சாப்பிட ஏதாவது வேணா தேவைன்னா இந்தாங்க அப்படின்பாரு. ம். நம்முடைய நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் இப்போ வரைக்கும் ஐயா அவனுடைய சன் வந்து நம்ம புள்ள வந்து சிஎம் ஆயிட்டாரு அப்படின்லாம் இல்லை. போன உடனே பார்த்துட்டா செந்தில் வாப்பா அப்படின்பாரு. என்னன்னு கேட்பாரு. கேட்டுட்டு என்ன பாவம் சரிப்பா பண்ணி தரப்பா அப்படின்பாரு. அந்த மாதிரி இப்போ வரைக்கும் இப்போ இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்காரு. சோ ஸ்வீட் சார். அண்ட் இன்னைக்கு வந்து ரொம்ப ஜாலியா எங்க கூட வந்து ஒரு நல்ல கான்வர்சேஷன்ல இருந்தீங்க. நாங்க கேட்ட கேள்விகள் விட நிறைய ஆன்சர்ஸ் வந்து எங்களுக்காக கொடுத்திருந்தீங்க. அண்ட் சீக்கிரமே வந்து உங்களோட படம் திரும்பியும் வந்து ஒரு கம்பேக் கொடுக்க போறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். நீங்க கண்டிப்பா. பண்ணக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்ஸும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லி ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ் டுடே. ஓகேம்மா. Thank you, தேங்க்யூ sir. தேங்க்யூ தேங்க்யூ.